பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம், பண்டித் மகாராஜா, உலக புகழ் பெற்ற ஜோதிடர், பரம்பரை வம்சாவளி ஜோதிடர்கள். இவர்கள் இலங்கை, இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் பிற வெளிநாடுகளில் ஜோதிடம் பார்த்து வந்தவர்கள். நடந்தவை, நடக்கப் போகின்றவை அனைத்தையும் துல்லியமாக கணித்து கூறுகிறார்கள். கைரேகை, முகரேகை, பெயர் மற்றும் பிறந்த திகதி வைத்து ஜாதகம் ஆகியவற்றை மிக மிக துல்லியமாக கணித்து கூறுவார்கள். அது மாத்திரமன்றி குடும்ப பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், திருமண தடைகள் நீங்கவும், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, குழந்தை பாக்கியம், தொழில் தொடங்கவும், அதில் வெற்றி பெறவும், வருமானம், சொந்த ஊர் பயணங்கள், படிப்புசார் பிரச்சனைகள், வீடு வாஸ்து, லட்சுமி கடாட்சியம், நாகதோஷம் மற்றும் நவக்கிரக தோஷங்கள் நீங்கவும், பேய் பிசாசு, ஏவல், செய்வினை, பில்லி சூனியம் போன்றவற்றிற்கான சிறந்த பரிகாரங்கள். உங்கள் அனைத்து கவலைகள் நீங்கிட பண்டித் மகாராஜாவை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம், வாட்ஸ்அப் இலக்கம் 00615040769233. இமெயில் முகவரி sriKalimatha67@gmail.com. வெற்றி நிச்சயம். ஹாய் வீவர்ஸ், இது சுவிஸ் தமிழ் டிவி. எங்களுடைய அன்பான உறவுகளை மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல பெரும் சந்தோஷம். சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக இன்னும் ஒரு பதிவோடு இணைந்து கொள்ள போகிறோம். மறக்காம சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இன்றைய நாள்ல சுவிட்சர்லாந்துல ஜனாதிபதி என்றவர் எப்படி தேர்வு செய்யப்படுறாரு, அதுக்கு என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது என்பது சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ சுவிட்சர்லாந்தினுடைய ஜனாதிபதி வயோலா அம்ஹட், அவங்களுக்கு 61 வயசு. மிக சிறந்த ஒரு தலைமைத்துவத்தை கொண்டவங்களா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த பதவிதான் இப்போ அவங்களுக்கு சுழற்சி முறையில் இந்த ஜனாதிபதி பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, இவங்க சுவிட்சர்லாந்தினுடைய முதல் பெண் பாதுகாப்பு அமைச்சராக பணியாற்றி இருக்காங்க. இவங்க கண்டோன் வலைஸை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. இப்போ 2024ஆம் ஆண்டுக்காக சுவிட்சர்லாந்தினுடைய ஜனாதிபதியா தேர்வாயிருக்கக்கூடிய வயோலா அம்ஹட்டா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதிகள்ல குறிப்பிட்டவங்களை எடுத்தாலும் சரி, எல்லாருக்கும் இடையில ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னா, 2023 பணியாற்றிய அலைன் பெர்செட்டுக்கு அப்புறமா இவங்க 2வது பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய ஜனாதிபதியா இப்போ பதவி வகிக்கிறாங்க. உண்மையில பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய கை பாமலன் 2021லையும், இத்தாலிய மொழி பேசக்கூடிய டிசினோவிலிருந்து வந்த இக்னாசியோ காசி 2022லையும், அதுக்கப்புறமா இப்போ 4வதாகவும் ஜெர்மன் பேசாத ஜனாதிபதியா பதவியில இருக்காங்க. முக்கியமா பிற நாடுகள்ல இருக்கக்கூடிய சர்வாதிகாரம் அல்லது எக்ஸிகியூட்டிவ் பவரை ஜனாதிபதியால பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா, பெடரல் கவுன்சில் இருக்கக்கூடிய 7 உறுப்பினர்களுக்கு இடையே தான் ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு முறையா சுழற்சி முறையில ஜனாதிபதி பதவிக்காக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி 2024 தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் வயோலா அம்ஹட். ஜனாதிபதியா பதவியேற்றவங்க பெடரல் கவுன்சில்ல கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவாங்க. வெளிநாட்டுல சுவிட்சர்லாந்தை பிரதிநிதித்துவப்படுத்த போறாங்க. அதாவது சுவிட்சர்லாந்தையும் தாண்டி வேறு நாடுகள்ல நடக்கக்கூடிய மாநாடுகளும் சரி, வேறு நிகழ்வுகளுக்கும் இவங்க தான் தலைமை தாங்குவாங்க. அதோட சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான மத்தியஸ்தமும் இவங்க தான் வழங்க வேண்டியிருக்கும். அவசரமான சூழ்நிலைகள்ல ஜனாதிபதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கும் உத்தரவிடக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. அதையும் தாண்டி ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய ஒரு முழு அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெடரல் கவுன்சிலால ஒரு சாதாரண அல்லது அசாதாரண கூட்டத்தை நடத்த முடியாத பட்சத்துல ஜனாதிபதி ஒரு தலைபட்சமாக அவங்க ஏதாவது ஒரு முடிவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரே அதிகாரம் சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு சுவிட்சர்லாந்து ஜனாதிபதிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லப்படுது. சுவிட்சர்லாந்தினுடைய அரசாங்கம் ஒரு கூட்டு தலைமையா தான் இப்போ வரைக்கும் செயற்படுது. அதோட நேரடி ஜனநாயக நாடு அப்படின்றதால அடிக்கடி வாக்கெடுப்பு நடந்து மக்கள் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் இருக்குது. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரப்போறோம். எப்படி சுவிட்சர்லாந்து அதிபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது சம்பந்தமாக. மற்ற நாடுகள்ல காணப்படக்கூடிய ஆடம்பரத்தை விடவும் ஒரு அமைதியான விஷயம் தான் இங்கேயும் கடைபிடிக்கப்படுது. சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்துல 2 அவைகள் இருக்கு இல்லையா? ஐக்கிய கூட்டாட்சி சட்டமன்றம் ஜனாதிபதியை அதிகாரபூர்வமா தேர்ந்தெடுக்குது. ஆனா இது பெரும்பாலும் ஒரு சம்பிரதாயமா தான் இருக்கு. ஏன்னா, வரிசையில அடுத்தவங்க யாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால ஜனாதிபதி பதவி ஆண்டுதோறுமே சுழன்னுக்கிட்டே இருக்கு. அந்த வகையில அம்ஹட் இப்போ 2024க்கான வாய்ப்பு பெற்று ஜனாதிபதியா இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டா சுவிஸ் ஜனாதிபதி நாட்டினுடைய தலைவர் கிடையாது. அதுக்கு பதிலா முழு 7 உறுப்பினர்களை கொண்ட பெடரல் கவுன்சில் கூட்டா மாநில தலைவரா செயற்படுது இல்லையா? அதனால அவங்களுக்கு தான் முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது தனித்துவமான இந்த அமைப்பில சபை உறுப்பினர்களுக்கு இடையே அதிகாரம் சமமா கொடுக்கப்படுறது, சமமா செயற்படுத்தப்படுறதுதான் முக்கியமானது. அதனால சுவிட்சர்லாந்துல ஒரு தலைவர் தான் இருக்காரு
என்றதை விட 7 தலைவர்களை கொண்ட நாடு என்று நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். ஏன் ஒரே ஒரு வருஷம் இவங்களுக்கு ஜனாதிபதி பதவி அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு தனிநபருக்கிட்டையும் அதிக அதிகாரமும் இருக்கக்கூடாது, செல்வாக்கும் இருக்கக்கூடாது, குவிக்க கூடாது என்றதுக்காக சுவிஸ் அதிபர்கள் ஒரு வருடம் மாத்திரம்தான் பணியாற்றலாம்னு பெடரல் கவுன்சிலே முடிவெடுத்திருக்கு. அத்தோட இந்த சுழலும் அமைப்பு இப்போ வந்தது கிடையாது. இந்த சிஸ்டம் 1848 நடைமுறைக்கு வந்திருக்கு. அத்தோட முக்கியமா இந்த சிஸ்டம் வாரத்துக்கு காரணம் என்னன்னா, சமநிலையை மேம்படுத்துறதுக்கு எந்த ஒரு ஜனாதிபதியும் அதிக ஆதிக்கத்தை செலுத்துறதை தடுக்கிறதுக்கு இந்த முறையை பயன்படுத்துறாங்க. இப்படி சமத்துவமும் எந்த செல்வாக்கும் இல்லாம இருக்கிறது பெடரல் கவுன்சில்ல இருக்கக்கூடிய 7 உறுப்பினர்களுக்கிட்டையும் சமமா இருக்கணும், சமமா இருக்குது என்றுதான் சுவிட்சர்லாந்து கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.